அப்போது ஐஃபோன் வாங்கி கொடுக்கலாம், நீ பஸ்ஸில் விழுந்து செத்துருவ. ஆமாம். உங்கள் வீட்டில் எப்படியும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, நீ போய் பஸ்ஸில் விழுந்துரு. நான் அப்படி சொல்கிற? செத்துருவான்னு பயமுறுத்தி அந்த ஃபோனை வாங்கி நீ நிம்மதியாக இருந்துருவியா? ஆமாம், உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்குறாரு? கட்டட வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் உங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போய் கூட நின்று பாருடா. அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நீ பேச மாட்டேன். இப்படி தான் பைக் வாங்கி கொடுன்னு எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டேன். உங்கள் அப்பா கூட இருக்கும்போது உனக்கு அதோட அருமை என்னன்னு தெரியாது, இல்லைன்னா தான் தெரியும். நான் எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாதுண்ணா. உங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியாது தான், ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை மாதிரி தான் நானும் இருந்தேன், அப்பாவோட அருமை தெரியாமல். இப்போ தான் புரியுது அவர் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு. போடா, பெற்றவங்க இருக்கும்போதே அவங்கள போய் பார்த்துக்கோ. அவங்க போனதுக்கப்புறம் உட்காந்து அழாதீங்க.